சொல்லுங்கண்ணா. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இடம் ஒன்று விற்க ட்ரை பண்ணுறோம். சீக்கிரம் கொடுத்துட்றோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃபீஸ் ரிசப்ஷனுக்கு கேட்டிருந்தான். போகிறீங்களா? ம். ஹலோ மிஸ்டர் கர்ணா உங்கள் நம்பர் கொடுத்தாரு. என் பேர் செல்வி. சொல்லுங்கள் மேடம். ரிசப்ஷனிஸ்ட்க்கு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னார். ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்தேன். சேலரி எவ்வளோ வாங்கினீங்க? 8000 ரூபாய். எங்கள் ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் தான் ஆள் பார்க்குறோம். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும். மினிஸ்கர்ட்லாம் போடுவீங்களா? ஹலோ சொல்லுங்கள் சார். சேலரி 25,000. 25,000-ஆ? ஆமாம் மேடம். 8 hours தான் டியூட்டி. ஈவினிங் 4 o'clock to 12 o'clock. நைட்டு 12 மணிக்கா? ஆமாம் மேடம். டே ஷிஃப்ட்லாம் இல்லையா? டே ஷிஃப்ட்டுக்கு 20,000 ரூபாய் தான் சேலரி. கர்ட்டுன்னா எப்படி? கர்ட்னா இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. உங்கள் ஹைட்டு? 5.3. உங்கள் வெயிட்? 50. உங்கள் சைஸ்? 25,000 ரூபாய் சேலரி. இன்சென்டிவ் 15,000 ரூபாய் வரும். உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மினிஸ்கர்ட் போட்டோ மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க. 6 மாதத்தில் இன்க்ரிமெண்ட்லாம் வரும். வெளியில காலிங் பில் இருக்கே, பார்க்கல? கேட்டுட்டு உள்ள வரணும்னு மேனேஜ் தெரியாதா? எதுக்கு வந்திருக்கீங்க? வட்டி பணம் தான் கொடுத்தாச்சுல்ல. அவர் வெளியில போயிருக்காரு. தெரியும். உட்காரு. உட்காருமா. ஏன்? அட உட்காருமா. நீ என்னம்மா ரொம்ப பண்ணுற? இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடு. இது என்ன டாக்குமெண்ட்? முதல்ல இந்த வீடியோ பாருமா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட பேசுங்க. உன் புருஷன் இந்த வீடியோ பார்த்தானா நான் செத்துருவான். இது நீயும் உன் புருஷன் சம்பாதிச்சு வாங்கின வீட்டை என் பேரில் மாற்றி எழுதின டாக்குமெண்ட். இது நீயும் உன் புருஷனும் பெட்ரூமில் ஒன்றா இருக்கிற வீடியோ. கையெழுத்தை போட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு. ஏதாவது யோசிச்சு பிரச்சனை பண்ணா மான கப்பல் ஏறிடும். என்ன ரொம்ப யோசிக்க வைக்காத. என்ன என்ன ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? ம் போடுறி.
என்ன சொன்னா? வடிய மாட்டா போலயே. அப்படியா? அப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன். அப்படி இப்படி கேட்டியா? சேட்ட கேட்க வேண்டியது தானே? எப்படி வரியாண்ணா? இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கேமரா வச்சிட வேண்டியதானே? எங்க? அவள் வீட்டு பெட்ரூமில். அவன் புருஷன் கூட இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அவள் பணத்துக்குலாம் முடியிற மாதிரி தெரியல. பிளான் பண்ணுவோம். ஏய் ஏன்டா அப்படி இருக்க? ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுறேன். என்னடா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டி எனக்கு ஒன்று விட்டா யாரடி இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிற தைரியத்தில் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வையே 2 பேரும் ஃபாரின் செட்டில் ஆகிடலாம். ஏதாவது பண்ணுடி. இந்த ஸ்கூட்டியை ஓட்ட முடியல, முதல்ல கார் வாங்கணும். வாங்கிடலாம் வாங்கிடலாம். வரண்ணா. பொறுமையாரு, எங்கே போயிடுவா? என்னம்மா உன் புருஷன் பணத்தோட வரனாரு? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. செயினை அடமானம் வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க தான் வந்தாரு. சரி, வரும்போது யாரோ பறிச்சிட்டாங்க சார். இதை நான் நம்பணுமா? நான் அவனை சொல்லவா? இந்த மாதிரி கதை சொல்றதை விட்டுட்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசி. திருவள்ளூர் கிட்ட 10 சென்ட் இடம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வேணா வச்சுக்கோங்க, பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். இடத்த வச்சு நான் என்ன பண்றது? அட்வான்ஸ் 50,000, வட்டி 15,000. நாளைக்கு காலையில் என் வீடு தேடி வரணும். நான் அங்கே வந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே போயிருக்காரு. ஒரு நிமிஷம். ஹால்ல வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன்.
எப்போ தர்றது ஐடியா? உன் புருஷன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? என் கூடவே இருந்துறியா? ம், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன சொன்னாரு? எங்க இருக்கீங்க? வடபழனியில் டியூட்டியா? விழுப்புரம் போனோம். ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. என்னங்க? காலையிலேருந்து கருணா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்கல. அதான். எப்போங்க பணம் ரெடி ஆகும்? தெரியல செல்வி. நான் நாளைக்கு காலைல வரேன், பேசுவோம். என்ன? வேண்டாங்க. புரியல. வேண்டாண்ணா? வீட்டுக்கு வராதீங்க. நீங்க கருணா ஃபோன் பண்ணி எடுக்கலல்ல. அவர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க வக்கீல பார்த்து சீக்கிரம் இடத்த சேல் பண்ற வழியை பாருங்க. விழுப்புரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வச்சிடுறேன். ஹலோ. என்ன முடிவு பண்ணியிருக்க? ப்ளீஸ்ண்ணா. இங்கே பாரு, என்னை அண்ணன்லாம் கூப்பிடாத. என்னால் உன்னை தங்கச்செல்லாம் பார்க்க முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சுகத்தை கண்ட? உன் அழகுக்கு நீ ராணி மாதிரி வாழ வேண்டியவ. ஒன்றுமில்லாத பணத்துக்காக அழுது பயந்து ஏன் வாழ்கிற? உன் அழகுக்கு முன்னால் என்கிட்ட இருக்க பணமெல்லாம் ஒன்றுமே இல்லை. உன் புருஷனுக்கு கொடுத்த பணத்தையும் கேட்கல, இன்னும் பணம் வேணாலும் தரேன். என்ன சொல்கிற? உனக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமாக உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ்ண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா. என்ன அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் சார், சீக்கிரமே கேஸ் முடிஞ்சு இடம் உங்க கைக்கு வந்துடும். உங்களுக்கு வட்டியும் முதலமா சேர்த்து செட்டில் பண்ணிடுறோம். என் புருஷன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. உனக்கு எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வண்டியை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு. இல்லைண்ணா நாளைக்கு நீயே கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு.
ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒர்க் ஷாப்பில் ஏன் என்னாச்சு? இன்ஜின் ஃபால்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ? சமையல் ஆயிட்டு இருக்கு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? பண்ணலை, அதான் பயமாக இருக்குது. வண்டியை தூக்கிட்டு வரோன்னு. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம். அட்வொகேட் ஒருத்தர் இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஃபோன் ட்ரை பண்ணேன், பிஸியாக இருக்கு. அவரை பார்க்க தான் போகிறேன். ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஏன் லேட்டு? ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வர வேண்டியது தானே? டிராஃபிக்கு, பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? ஏன் ஸ்கூட்டி என்னாச்சு? வித்துட்டேன். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதான். இப்போ எதுக்கு உன் புருஷனை பற்றி பேசுகிற? ஏன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருது. என்ன வண்டி ஓட்டுவ? ஓகே, பாய். யாரு? என் புருஷன். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா.